இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு, உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம், இவ்வளோதான் கணக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே. ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்கு. நான் இல்லை சார், சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போக வேண்டியிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது, ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த 3 டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலாங்கிறது தான் உங்களோட கேள்வி. ஸோ அது காரணமே இதுதான். என்னென்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் கேட்டேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்டாக இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கதையை நான் எனக்கு